ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. ஓம் ஸ்ரீ அகஸ்தீசாய நமக. அனைவருக்கும் வணக்கம். அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த பதிவில் ஒரு 4-5 விஷயத்தை ஒரு கோர்வையாக பார்க்கலாம், ஒன்றா பார்ப்போம். அதாவது முதல்ல நவகிரக பிரச்சனைகள், அதாவது நவகிரக தோஷம் சொல்கிறோம். இப்போ ஜாதகத்தில் குரு சரியில்லை, சனி சரியில்லை, செவ்வாய் சரியில்லை அப்படின்னு சொன்னாக்கா ஒரு கோவிலுக்கும் போவோம், அந்தந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வருவோம். இப்போது அப்படி இல்லைன்னா நவகிரகத்தை சுற்றலாம். இப்போது சார் வீட்டில் இருந்த மாதிரியே ஏதாவது பண்ணலாமா? 9 கிரகமும் இப்போ ஜாதகத்தில் 5 கிரகம் வக்கரமானதோ நீச்சமானதோ இந்த மாதிரி தொந்தரவுகள் அந்த ஒரு கிரகத்திற்கு மேல் அப்படி இருந்தால் இந்த நவகிரகத்துக்கும் உண்டான பரிகாரம் ஏதாவது பண்ணலாமா நம்ம வீட்டில் உட்காந்த மாதிரி அப்படின்னு பார்த்தாக்கா நிச்சயமாக பண்ணலாம். அதுக்கு நல்ல வழி இருக்குது. அதாவது இந்த வேப்பிலை இருக்கு இல்லையா, எந்த நாளாக இருந்தாலும் சரி பண்ணலாம். இதை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறது உச்சிதம். இந்த வேப்பிலையை நல்லா அரைச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு குளிச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைக்கு ஒரு 108 தடவை தண்ணி ஊற்றிக்கணும். அதாவது ஃபுல் மக்கு ஊற்றிட்டோம்னு அவசியம் இல்லை. அது ஜலதோஷம் வருவோம், இல்லை ஏதாவது சைடு எஃபெக்ட் வரலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 108 தடவை ஒரு கணக்கு பண்ணி தலைக்கு ஊற்றிக்கிட்டாக்கா நிச்சயமாக நவகிரகத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நமக்கு நிச்சயமாக நீங்கும். இது ஒரு அற்புதமான ஒரு வழி. அதுக்கப்புறமா மாந்திரிக தோஷம் நிறைய பேர் சொல்கிறது உண்டு. சார் எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு யாராவது ஏதோ பண்ணிட்டாங்க போல இருக்குது, வயிற்றில் ஏதோ இருக்கா போல இருக்குது அப்படின்னு நம்மளே உணர்றோம் இல்லையா? அந்த மாதிரி உணரும்பொழுது இந்த முலாம்பழம் அப்படின்னு ஒரு பழம் இருக்குது. இதை வருஷத்துக்கு ஒரு 4 தடவை சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கிடைக்கும்போது சாப்பிட்லாம். இது முலாம்பழம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த முலாம்பழத்தை சாப்பிட்டு வர மாந்திரிக தோஷங்கள் நமக்கு நீங்கும். அதாவது பெருசாக நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இன்றைக்கி கடன் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி, கொடுக்குறதும் கஷ்டமாக இருக்குது. சார் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கோம், வாங்குறதும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் அவங்க கொடுக்கணும், இல்லைனா நம்ம வாங்கணும். அப்போ தான் கடன் பிரச்சனை நீங்கும். அந்த எண்ணத்தை ஏற்படுத்துறது முதல்ல, சரி கொடுத்துருவோம் நாம அப்படின்னு அந்த எண்ணத்தை ஏற்படுத்துறது இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய விஷயம். அந்த எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்கு நம்ம கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நமக்கு வர்றதா இருந்தாலும் சரி, அதாவது கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா, அதையும் அரிசி மாவும் பச்சரிசி மாவும், அதாவது அரிசியும் சேர்த்து ரெண்டுத்தையும் அரைச்சிட்டு அந்த மாவை எடுத்துகிட்டு போயிட்டு அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய அந்த மரத்தில் விநாயகரோ இல்லை சிவலிங்கமோ இருந்தால் ரொம்ப விசேஷம். அதை நம்ம அந்த இடத்துல வியாழக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை எடுத்துகிட்டு போய் அந்த தூவிட்டு வரணும். இது காலையிலையும் பண்ணலாம், சாயந்தரமும் பண்ணலாம். இதுக்கு நேரம் கிடையாது. ராகுகால யமகண்டத்தை தவிர்க்கலாம். இந்த நேரத்தில் தூவிட்டு வந்துட்டாக்கா கிட்டத்தட்ட நமக்கு இதை 8 வாரம் பண்ணணும். இந்த 2 நாளும் சேர்த்து பண்ணாலும் நல்லது தான். இது 8 வாரம் பண்ண நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் கொடுக்குறதா இருந்தாலும் சரி வாங்குறதா இருந்தாலும் சரி சீக்கிரமாக விரைவில் நீங்கும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம், இன்றைக்கி அண்டர்ஸ்டாண்டிங், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நல்ல கருத்து ஒற்றுமைன்னு சொல்லுவோம். இந்த கருத்து வேறுபாடுனால தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறது. நான் எஸ்ன்னு சொன்னால் நீ இல்லைன்னு சொல்கிறது, நீ இல்லைன்னு சொன்னால் நான் ஆமான்னு சொல்கிறது. இந்த மாதிரி நிறைய கருத்து வேறுபாடுகள்னால தான் நிறைய குழப்பங்கள்லாம் ஏற்படுறது. இந்த குழப்பத்துக்கு இதை கணவனும் பண்ணலாம், மனைவியும் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம். இது பார்த்திங்கனாக்கா இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வாராகி எந்த எல்லா கோவிலையும் அந்த அம்மாவோட இது இருக்கும், சிலை இருக்கும், கர்ப்பகிரகமும் இருக்கும். வாராகி தேவிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அரளிப்பூ, வெத்தலைப்பாக்கு, அதுக்கப்புறம் 1 ரூபா காயின், இந்த 3த்தையும் சேர்த்து அம்பாளுக்கிட்ட வச்சுட்டு நம்ம ஒரு விளக்கு ஏற்றிட்டு வர கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் இது பண்ணால் போகிறோம். இல்லை நம்ம தொடர்ந்து பண்ணலாம், தப்பு கிடையாது. இது பண்ண நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, சரின்னு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை மனசு ஏற்படும். அது ரொம்ப ரொம்ப நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சாதகமான நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட அற்புதமான பதிவுகளோட உங்களை நான் அடுத்த பதிவுகளை சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.